வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் அங்கே சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் குக் வித் குமாரிலேருந்து ஒரு ரெசிபி தாங்க ரீக்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம சந்தோஷ் செஞ்ச சூப்பி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். வெஜிடபிள் சூப்பி நூடுல்ஸ் இதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். பட் அது எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். இப்படி நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய புது வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணும். அதுக்காக தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இந்த வெஜிடபிள் சூப்பி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா ஒரு கேரட், அதுக்கப்புறமா ஒரு 6 பீன்ஸு, அதுக்கப்புறமா கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனில் ஒரு 5-6 இது எடுத்திருக்கேன். இதுவும் கார்டன்லேருந்து எடுத்தது. அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ப்ராக்லி இருக்குன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லை மஷ்ரூம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லை பேபிகார்ன் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காய் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேரட் அது மாதிரி காயெல்லாம் தோலெல்லாம் நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் சாப்பாக எல்லா காய்கறியுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் நம்ம அப்படி பொடி பொடியாக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுறோம் அப்படின்னா, குக்கிங் ப்ராசஸ் ஒன்று சிம்பிளாக ஈஸியாகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கப்ப அந்த நூடுல்ஸோடு நம்ம சாப்பிடும் போது நிறைய இடத்துல அந்த காய்கறியோட பைட்ஸ் கிடைக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த காய்கறியோடு சேர்த்து பட்டாணியும் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரோசன் பீஸும். அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ தட் அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் போடுறப்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அந்த இதை எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும்னு கிடையாது. இப்போ இதே மாதிரி நான் எல்லா காய்கறியும் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த சூப்பி நூடுல்ஸ் செய்கிறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கிறேன். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சூப் வைக்கும் போதும் இதாகி வெளில ஊற்றாமல் இருக்கும். அது கொதிக்கும் போது தெளிக்கும் இல்லையா, அதுக்காகவும் தான். அண்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வெஜிடபிள் ஆயில் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக்கு அப்புறம் ஜிஞ்சர், இந்த ரெண்டுத்தையுமே நான் அந்த கார்லிக் க்ரஷர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போட்டு சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த கார்லிக் க்ரஷர் நான் ஆல்ரெடி மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது கார்லிக்கு. ஆனால் ஜிஞ்சருக்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நல்லா நசுக்கி நல்லா ஓரளவுக்கு பண்ணி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ரெண்டுத்தையும் நல்லா இந்த ஆயிலே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா அதை கீரி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டன்லேருந்தே பறிச்சது. இப்போல்லாம் நாங்கள் பச்சை மிளகா வெளில வாங்குறதே கிடையாது, கார்டன்லேருந்தே எடுக்கிறோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது நிஜமாவே சொல்லணும்னா. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா பட்டாணி, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்லி திங்கஸ் நீங்கள் அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் குக்கிங்கும் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த டெக்ஸ்சருக்கு அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா 1 மினிட் போல் இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதை ஒரு 1 மினிட் போல் சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்பைஸஸ் சேர்த்துடலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல். ஸோ அதுவுமே காரம் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு காரம் கரெக்டாக இருந்ததுனால நான் லாஸ்ட்டு பெப்பர் சேர்க்கலை. ஆனால் ஆக்சுவலாக இந்த ரெசிபியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகாவோட காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. லாஸ்ட்டில் சேர்க்கணும், பட் அது வேணான்னு தோணுனால நான் சேர்க்கலை. ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே இதை மூடி போட்டு வச்சு ஒரு 3 மினிட்ஸ் போல் நான் வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளோட
காய்கறி இல்லாமல் வேகும். அண்ட் மறக்காமல் உப்பும் போட்டுக்கோங்க. நான் இதை சொல்ல மறந்துட்டேன். உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து வச்சிங்க அப்படின்னா காய்கறி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% கிட்ட குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஒரு 4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 3 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா. ஸோ தட் எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களோட சூப் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று காய்கறிலாம் வேகாமல் போயிடும், இல்லை நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஆறுனோன்னு டக்குன்னு வந்துட்டு அந்த சூப்பெலாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கிளாஸ் தண்ணி இது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு தேவைப்படுதான்னு பார்த்துக்கோங்க. ஆப்வியஸாக தேவைப்பட்டுச்சு எனக்கு. உங்களுக்கு தேவைப்படுதான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% கிட்ட குக் ஆகிருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு தண்ணியுமே வந்துட்டு நீங்கள் சேர்த்ததோட கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும், ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு நூடுல்ஸ் போட்டுக்க போகிறேன். நான் என்ன நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா சிங்ஸ் சீக்ரெட் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த நூடுல்ஸ் தான் சேர்க்கணும்னு கிடையாது. நார்மலாக நூடுல்ஸ்ன்னு கிடைக்கும்ல, அதை வாங்கி சேர்த்துக்கலாம். இல்லைனா மேகி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹக்கா நூடுல்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட். ஆல்மோஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் நல்லா செம்மையாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் இதை அடிக்கடி வாங்குவோம். அடிக்கடினா ரொம்ப அடிக்கடி இல்லை. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நூடுல்ஸ் வந்துட்டு ஹக்கா நூடுல்ஸுன்றனால கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களோட நூடுல்ஸ் நார்மலாக அந்த மேகி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் அது குக் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன நூடுல்ஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு ஹக்கா நூடுல்ஸாக இருந்தால் 7 நிமிஷம் போல் ஆகும். நார்மல் இந்த மேகி இதெல்லாம்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ சரியாக 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா நம்மளோட நூடுல்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் நம்மளோட தண்ணி எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு, அந்த 3 கிளாஸ் தண்ணி. ஸோ இதுக்காக தான் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் அதனால் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து சூடாகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது. நான் வந்து இதில் வந்து 1.5 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் அகெயின் சொன்ன மாதிரி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு சூடாகட்டும். அந்த சூடாகிற நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சூப்போட டெக்ஸ்சர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை நம்ம பார்க்கணும். என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸ்சர் நம்ம உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் வந்து சூப்புக்கு கிடைக்கிற ஒரு கிளேஸு அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணுற நேரத்தில் தண்ணியெலாம் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்கு இந்த ரொம்ப தண்ணியாக இருக்காது சூப்பு, ஒரு மாதிரி வளவழான்னு இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். அப்படி சேர்த்தா தான் அந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்மளோட கரெக்டாக ரெடி ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா இதை சேர்த்து இந்த 1-2 மினிட்ஸ் விட்டுருங்கன்னு சொன்னாலே. ஸோ விட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, இதுவும் நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை வந்துட்டு நல்லா இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் அந்த டிஷ்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்க வேண்டிய டிஷ்க்கெலாம் கண்டிப்பாக அது சேர்த்தாதாங்க அந்த டேஸ்ட் வரும். இது ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் அங்கங்கே கடிக்கும் போது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1 மினிட் வச்சிடுறேன். வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பி நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீம் இந்த சூப்போட டெக்ஸ்சரை பாருங்களேன், தண்ணியாக அப்படி இருக்காது. அந்த லிக்விடே வந்து ஒரு மாதிரி கிளேஷியஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி நூடுல்ஸ் வந்துட்டு சூப் இருக்கணும் அப்படின்னா, இந்த சூப் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் டேஸ்ட்டும் பார்த்துக்கிட்டேன், உப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் நூடுல்ஸ், நிறைய சூப் அப்படி போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா பெப்பர் போடணும் அப்படின்ட்டு, இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் வந்து காரம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து சேர்க்கல. எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த காரம். இதுக்கு மேலே பெப்பர் சேர்த்தனா ரொம்ப காரமாயிடும். அதனால்
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி ஒரு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நான் இந்த மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.